வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த காணொளியில் காணவிருக்கின்ற ஒரு பாடல் ஔவையார் எழுதின மூதுரையில் இருந்து ஒரு நல்ல பாடல். இந்த பாடலிலே ஒரு மனிதனுடைய குணம் எதை பொறுத்து அமையும், அவனுடைய செல்வம் எதை பொறுத்து அமையும், அவனுடைய அறிவு எதை பொறுத்து அமையும் என்று இந்த பாடலிலே நமக்கு சொல்லுகிறார். இப்போ நாம் இந்த பாடலை காணலாம். நீர் அளவே ஆகுமாம் நீர் ஆம்பல். ஆம்பல் மலர் என்றால் நீரிலே இருக்கக்கூடிய அல்லி மலர் அப்படின்னு அர்த்தம். அல்லிப்பூ. அல்லிப்பூவானது நீரினுடைய மட்டத்திற்கு மேல இருக்கும். நீர் குறைய 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 அது கீழே இருக்கக்கூடிய தண்டின் அளவு குறையும், ஆனா மலர் மட்டும் மேலேயே இருக்கும். நீரின் மட்டம் உயர்ந்தாலும் அந்த மலர் மேலேயே இருக்கும். அப்போ இந்த நீரிலே இருக்கக்கூடிய இந்த ஆம்பல் மலர், இந்த அல்லி மலர் எதை பொறுத்து அமைந்திருக்கும்? நீரின் அளவை பொறுத்துதான் அதனுடைய அளவு இருக்கும். நீர் அளவே ஆகுமாம் நீர் ஆம்பல். நீரிலே இருக்கக்கூடிய அல்லி மலரானது நீர் அளவினை பொறுத்து தான் அமையும். நீர் அளவு உயரமாக இருந்தால் அந்த அல்லி மலரும் உயரமாக இருக்கும். தண்டு கீழே நல்ல நிறைய கீழே வரைக்கும். ஆனால் நீரின் மட்டம் குறைஞ்சிச்சு அப்படின்னா தண்டின் அளவும் குறைஞ்சிடும். அப்போ நீரின் அளவை ஒத்துத்தான் நீர் ஆம்பலினுடைய அளவும் இருக்கும். நீர் அளவே ஆகுமாம் நீர் ஆம்பல். ஒன்று. சரி, கல்வி, நம்முடைய அறிவு எதை பொறுத்து அமையும்? தான் கற்ற நூல் அளவு. நாம் கற்றிருக்கக்கூடிய நூல், நூல் என்றால் புத்தகம், எவ்வளவுக்கு எவ்வளவு நூல்களை நீங்கள் கற்றிருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய அறிவு இருக்கும். உங்களுடைய அளவு எதை பொறுத்து இருக்கும்? நாம் கற்றிருக்கக்கூடிய நூலின் அளவினை பொறுத்தது. குறைவான நூல்களை நீங்கள் கற்றிருந்தீர்களே ஆனால் உங்களுடைய அறிவும் குறைவாகத்தான் இருக்கும். நிறைய நல்ல நூல்களை நீங்கள் கற்றிருந்தீர்களே ஆனால் உங்களுடைய நுண்ணறிவும் அதிகமாக இருக்கும். ஸோ எனவே தான் கற்ற நூல் அளவு, நாம் கற்றிருக்கக்கூடிய எத்தனை நூல்களை நாம் கற்றிருக்கின்றோமோ அந்த அளவில் தான் நம்முடைய நுண் அறிவு, நுட்பமான அறிவும் நாம் கற்றிருக்கின்ற நூல்களின் எண்ணிக்கையை பொறுத்துதான் அமையும். தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு. மேலை. மேலை என்றால் முற்பிறப்பிலே, முன்பிறவியில். மேலை தவத்தளவே. தவத்தளவு என்று சொன்னால் நல்வினை. முற்பிறவியில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய நல்வினை, போன ஜென்மத்தில் உங்களுடைய முற்பிறவியில் நீங்கள் எவ்வளவுக்கு அதிகமான நற்காரியங்களை, நற்செயல்களை நீங்கள் செய்திருக்கிறீர்களோ அதுக்கு அந்த அளவுக்கு தான் தான் பெற்ற செல்வம். அந்த அளவுக்கு தான் இந்த பிறவியில் உங்களுடைய செல்வம் அமைந்திருக்கும். மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய செல்வமானது, இந்த இடத்துல செல்வம் என்று சொன்னால் பொருளை மட்டும் குறிக்காது. பொருளும் செல்வம் தான். ஆனால் உங்களிடம் இருக்கக்கூடிய நற்பண்பு, நற்குணங்கள், இது எல்லாமே செல்வத்தில் தான் நடக்கும். அதனால செல்வம் என்று சொன்னால் உடனே காசு, துட்டு, மணி, அது மாத்திரம் இல்லை. நற்குணங்கள் இருக்கு, நல் பண்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கு, நல்லோருடைய நட்பு உங்களுக்கு நிறைய இருக்கு. இதெல்லாமே உங்களுடைய முற்பிறவியில் செய்த நற்செயல்களின் விளைவாகத்தான் இதெல்லாம் உங்களுக்கு நடக்குது. மேலை தவத்தளவே ஆகும். தவத்து அளவு, நல்வினையின் அளவு, நல்ல காரியங்கள் செய்திருந்தீர்களே முற்பிறவியில் நீங்கள் செய்திருக்கின்ற நல்வினைகள், நற்காரியங்கள், நற்செயல்கள், அந்த அளவிற்கு தான் இந்த ஜென்மத்தில், இந்த பிறவியில் நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய செல்வம் அமையும். குலத்தளவே ஆகுமாம் குணம். சாரி, குலம். இந்ததான் குலத்தளவே ஆகுமாம் குணம். குலம், நீங்கள் எந்த குலத்தில் பிறக்கின்றீர்கள் அப்படின்னா குடிப்பிறப்பு அது முக்கியம். நீங்க நற்குடியில் பிறந்தீர்களே என்று சொன்னால் உங்களுடைய பண்புகள், உங்களுடைய பழக்க வழக்கங்கள் நல்லவையாக இருக்கும். தீய குடியில் பிறந்தீர்களே என்று சொன்னால் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் தீமையாகத்தான் இருக்கும். ஆனா
ஏதாவது ஒரு இதில் மாறி இருக்கலாம். நற்குடியில் பிறந்தவர்கள் தீயவர்களாகவும் இருப்பாங்க. தீய குடியில் பிறந்தவர்கள் ஒரு சிலர் நல்லவர்களாகவும் இருந்திருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு மணிமேகலை 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 மிகவும் நற்பண்பு மிக்கவள். ஆனால் அவள் பிறந்த குலம் தாசி குலம். அப்போ தாசி குலத்தில் இருந்தார். ஆனாலும் அவளுடைய பண்பு உயர் பண்பு. இதெல்லாம் எக்ஸப்ஷன். எக்ஸப்ஷன் இஸ் நாட் தி லா. எங்கேயாவது இது மாதிரி 1-2 இருக்கும். இதை வைத்துக்கொண்டு அங்கே அது அப்படி இருக்கு, இங்கே இப்படி இருக்கு, அப்போ இது தவறு அப்படி சொல்லக்கூடாது. எங்காவது 1-2 இருக்கத்தான் செய்யும். ஆனால் பொது பண்பு பொதுவாகத்தான் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்கள் நல் குடியில் பிறந்தீங்கன்னா உங்கள் உற்றார் உறவினர் எல்லாமே நல்லவங்களாக இருப்பாங்க, நற்காரியங்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ சிறு வயதுலேருந்தே நீங்கள் நற்காரியங்களை பார்க்குறீங்க, நல்லவைகளை பேசுகிறீங்க, நல்லவைகளை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நல்லவர்களோட பழகிக்கிட்டே இருக்கீங்க. அப்போது நீங்கள் தவறாக செல்லுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அதுதான் அங்கே சொல்கிறோம். ஆனால் தீய குளத்தில் பிறந்திருங்கன்னு வச்சுங்க, அப்பா தண்ணி அடிச்சுட்டு இருப்பார், சொந்தக்காரங்க தண்ணி அடிச்சிருவாங்க, வீட்டிலையே ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க, எல்லாம் நடந்துட்டு இருக்கோம். அப்போது அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்க என்ன ஆகும், கொஞ்ச நாள் கழிச்சு அது ஒன்றும் குடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய தவறு இல்லைங்கிற மாதிரி ஆகிடும். அவங்களும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான். ஸோ எனவே நீர் அளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு, மேலை முற்பிறவியில் தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், குலத்தளவே ஆகும் குணம். நீங்கள் எந்த குலத்தில் பிறந்திருக்கின்றீர்களோ அந்த குலத்திற்கு ஏற்றாற்போல்தான் உங்களுடைய குணம் அமையும் என்று இதிலே ஔவையார் விளக்குகிறார். நன்றி.